யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் டிவி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. யாவரும் கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம். பரலோக தகப்பனே, வார்த்தையை கொண்டு விடுதலை பண்ணுகிறவர், இந்த நாளில் உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட எடுத்தவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூர மனதாய் இருந்தீர்கள். தேசத்தில் ஒரு மிகுந்த ஒரு இருண்ட காலம், கிட்டத்தட்ட 400 வருஷம் தேசம் இருளுக்குள்ளே இருக்கிறது. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இல்லை, கர்த்தருடைய சத்தம் எங்கும் கேட்கப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது. ஜனங்கள் பாவத்தின் வல்லமைக்குள்ள, பாவத்தினுடைய கிரிகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான், இந்த 400 வருஷ இருளின் மத்தியில் தான் அங்கே ஒருவர் கர்த்தருக்காக எழும்ப ஆரம்பித்தார். அவர்தான் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி அவர் அந்த இருண்ட காலத்தில் செயல்பட்டார் என்றால், வேதம் அவரை குறித்து சொல்கிறது, அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் அவர் தேசத்தில் வெளிப்பட ஆரம்பித்தார். என்றைக்கு இந்த யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறினாரோ, அந்த விளக்கிலிருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் 400 வருஷத்தின் இருளை மாற்றத் தொடங்கினது. எனக்கு அன்பார்ந்த என் ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டுதான் இந்த தேசத்தில் உண்டான இருளை மாற்ற விரும்புகிறார். இந்த தேசம் ஒரு அந்தகார இருளுக்குள்ளே இருக்கிறது. இந்த தேசம் ஒரு கார் இருளுக்குள்ளே இருக்கிறது. அநேக குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு பாவத்தினுடைய இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், களவு, காம விவகார, மண்கண்கள், பொறாமை, மேட்டிமை, மதிகேடுகள், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்களும், கள்ள உறவுகளும், தேவனுக்கு பிரியமில்லாத அநேக பாவத்துடைய வல்லமைகள் இன்னைக்கு தேசத்துக்குள்ளே பலமாய் ஒரு இருளை போலவே இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஒரு அந்தகார இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட இன்னைக்கு மதுபானம், வேசித்தனம் போன்ற பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இருளை மாற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து எடுத்திருக்கிறார். நீங்கள் யார் என்றால், இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சாதாரணமான வெளிச்சமாய் கர்த்தர் உங்களை வைக்கவில்லை. உங்களை மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல உங்களை விளக்கு தண்டுகளுக்கு மேலே விளக்காய் வெளிச்சமாய் மாறுவதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த இருண்ட காலத்தில் ஒருவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவன் எழும்பின போது என்ன நடந்தது தெரியுமா? அவனிடத்தில் அநேக ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி அவராலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எனக்கு அன்பார்ந்த என் ஜனமே, இன்றைக்கு நீங்கள் வெளிச்சமாய் மாறினால் அநேக ஜனங்கள் உங்களிடத்தில் வருவார்கள். அநேக ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி இன்றைக்கு ஞானஸ்நானம் பெறும்படியாய் ஜனங்கள் உங்களிடத்தில் வர வேண்டும் என்றால், யோவான் ஸ்நானகனை போல யார் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறுகிறார்களோ அவர்களை கொண்டுதான் தேவன் இயேசுவின் நாமத்தினால் தேசத்தில் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். அவர்களை கொண்டுதான் தேசத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். அவர்களை கொண்டுதான் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். அவர்கள் தான் கர்த்தருடைய நாமத்திலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் உன்னை ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விளக்கை எரிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நிறைந்த நாளிலே முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை இந்த பட்டணத்துக்குள்ளே உன்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் அல்லவா? உன் வெளிச்சத்தை எத்தனை ஜனங்களுக்கு நீ சபையை நீ காண்பித்து கொடுத்திருக்கிறாய்.
வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை நான் காண்பித்து தர விரும்புகிறேன். எல்லோரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் காண்பித்து தர விரும்புகிறேன். அப்பொழுது அந்த வார்த்தை உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களையும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும். 119 சங்கீதம் 130 வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனத்தின் இந்த பிரசித்தத்தினால் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஒரு பேதையை கூட ஒரு உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது எதுவென்றால் கர்த்தருடைய வெளிச்சம்தான். இருண்ட காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஒரு பேதையை போல இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். எதை பிரசங்கிக்கிறார் என்றால், கோடாரி அருகே வேர்களுக்கு அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால், நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்றால், இந்த கோடாலி இந்த மரங்களை வெட்டி வீழ்த்துகிறது மாத்திரமல்ல, அவைகளெல்லாம் அக்கினிக்கு அவைகள் ஒப்பு கொடுக்கப்படும் என்று அங்கே எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஜனங்கள் திரளாய் வந்து யோவான் ஸ்நானகனிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி அவராலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேரை இந்த வருஷத்தில் நீங்கள் ரட்சிப்பில் நடத்தியிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் வெளிப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு ஏன் அந்நிய தெய்வங்களை நாடி ஜனங்கள் போகிறார்கள்? காரணம் என்னவென்றால், நீ பிரகாசிக்க வேண்டிய நேரத்தில் பிரகாசிக்கவில்லை. யோவான் ஸ்நானகன் பிரகாசிக்க வேண்டிய காலத்தில் அவன் பிரகாசித்ததனால வேதம் சொல்கிறது, சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் கலிகூற மனதாயிருந்தீர்கள் என்று. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சபை கர்த்தருடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு சபை என்ன வெளிச்சத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறது? இன்னைக்கு துயரப்பட்டவர்கள் இன்னைக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். காயப்பட்டவர்கள் காயம் கட்டுகிறதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவன் நொறுங்கின இருதயங்கள் எத்தனையோ உண்டு. இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணீரோடு இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. வியாதியின் படுக்கை, மரணத்தின் படுக்கை, எங்கு பார்த்தாலும் ஒரு அலறலின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆறுதல் இல்லாமல் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மைல் கணக்கு தூரமாய் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் அவர்கள் இவ்வளவு தூரம் மைல் கணக்காய் நடந்து போகிறார்களே? ஏன் அவர்கள் சபைக்குள்ள வரலன்னா, இன்னும் உனக்குள்ள இருந்த வெளிச்சம் இன்னும் வெளிப்படவில்லை. மாய்மாலனை காரனை போலதான் இன்றைக்கு அநேகவர் நிற்கிறீங்க. இன்னைக்கு மாய்மாலம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மாயக்காரனே உனக்கு ஐயோ. முதன்மையான இடத்தை நாடி போய்கொண்டிருக்கிற இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிற கர்த்தரை அறிந்தவர்கள் கூட முதன்மையான இடத்தை தான் நாடுகிறார்களே தவிர, ஆண்டவருக்குள்ள இருந்தது என்னவென்றால் தாழ்மை இருந்தது. தாழ்மை என்கிற வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறதா? பயம் என்கிற வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறதா? கர்த்தரை குறித்த ஒரு நடுக்கம் என்கிற நடுக்கம் உனக்குள்ள இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. இன்னைக்கு ஆராதனையில் ஒரு நடுக்கம் இருக்கிறதா? வசனத்தில் நடக்கிறதுல ஒரு நடுக்கம் இருக்கிறதா? வசனத்தின்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதுல ஒரு நடுக்கம் இருக்கிறதா? நடுக்கம் இல்லாமல் நீ இருப்பாய் என்றால் எப்படி உனக்குள்ளிருந்து அந்த வெளிச்சம் வெளிப்படும்? எனக்கு நிறைய பேர் நம்பிக்கை என்னன்னா, எனக்கு அவர் வெளிச்சம் தருவார், இவர் வெளிச்சம் தருவார். எந்த அரசியல்வாதிகளுடைய வெளிச்சம் உன்னை நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கிறிஸ்துவின் வெளிச்சம் தான் உன்னை நித்திய ஜீவனுக்கும் பரலோகத்திற்கும் கொண்டு போகுமே தவிர, இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு அநேக ஜனங்களும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரனும் சரி, இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய வெளிச்சத்தை நாடிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில நிலையற்றது. உன் வாழ்க்கையில நிலையாய் நிற்கிற வெளிச்சம் கிறிஸ்துவின் வெளிச்சம் மாத்திரமே. அந்த வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க வாருங்கள் என்று. Thank you Jesus. அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்பா இருக்குமாம். என் வெளிச்சத்தை காண முடியாத காலம் வருகிறது. வேதம் சொல்கிறது, ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய காலம் இந்த தேசத்தில் வரப்போகிறது. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும், எந்த வெளிச்சம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம், பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால தேவனுக்காக நீங்கள் பிரகாசிக்க முடியும். ஏனென்றால் இனி வரப்போகிற காலம் எப்படிப்பட்டது என்றால், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்துக்கு முன்னே நாம் இன்றைக்கு தேவனுடைய வெளிச்சத்தை அந்நிய ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு, இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, மரணத்தின் வல்லமையில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் காண்பித்தே தீர வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் வர வேண்டும். சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம் வெளிப்பட்டே தீர வேண்டும். தீர்க்கதரிசியினுடைய வெளிச்சம் வெளிப்பட்டே தீர வேண்டும். அப்போஸ்தலருடைய வெளிச்சம் வெளிப்பட்டே தீர வேண்டும். மெய்ப்பருடைய வெளிச்சம் வெளிப்பட்டே தீர வேண்டும். போதகருடைய வெளிச்சம் வெளிப்பட்டே தீர வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பற்றி எரியட்டும். உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் சகல ஜனங்களுக்குள்ளே பரவட்டும். உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இன்னைக்கு ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தட்டும். உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் ஜனங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்தட்டும். உன்னால தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் இல்லைன்னா நீ உயிரோடு இருப்பதுக்கு லாய்க்கே கிடையாது. இன்னைக்கு நிறைய கூட்டமைப்புகள் இருக்கிறது, கிறிஸ்தவ கூட்டமைப்புகள் இருக்க, நல்லது, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுல இன்னைக்கு பாருங்க, எல்லாத்துலயும் நான் எனக்கு அடிக்கடி ஒரு கூட்டமைப்பில் போய் கலந்து கொள்ளுவேன். ஆனா அதுல எல்லாத்துக்கும் இது இருக்குது. என்ன இருக்குது? ஆமா, ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆமாம், ஒரு பிரச்சனை வந்தால் கூட நிற்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன இல்லை தெரியுமாங்க? வார்த்தை இல்லை. எல்லாம் மாம்சம்தான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அன்றைக்கு சபை உபத்திரப்படும் போது எங்கேயுமே கூட்டமைப்பாக போய் அங்கே போய் வாய் சண்டை போடலை. அன்றைக்கு சபைகள் உபத்திரப்படும் போது என்ன பண்ணாங்கன்னா, சபையார் கூடி சுபம் பண்ணினாங்க. எந்த அரசு அதிகாரி கிட்டையோ எந்த தலைவர்கிட்டையோ போய் அவங்க ஒன்று சேர்ந்து போய் நிக்கல. அன்றைக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் விலகி கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நின்றார்கள். அதனால தான் தேவன் அவர்களை கொண்டு பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருண்ட ஜனங்களை கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, யோவான் 5:35 வசனத்தில், அவன் இருண்ட காலத்தில் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவன் மாறினான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இது ஒரு இருண்ட காலம்தான். இந்த காலத்திலே கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை அவர் பயன்படுத்தட்டும். நீங்கள் கர்த்தருக்கு என்று நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தையின் வெளிச்சம் உன் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அநேக பேரை இந்த வெளிச்சத்தின் அண்டையில கொண்டு வரட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று. என்றைக்கு நீ வெளிச்சமாக எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக நீ மாறுகிறாயோ, அன்றைக்கு ராஜாக்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். இன்னைக்கு நீ நடந்து போய் கொண்டிருக்கிறாய், இதுவா வெளிச்சம்? இல்லை, அவர்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள் அல்லவா? அதுதான் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வெளிப்படட்டும். அந்த வெளிச்சத்தை காண்பித்து அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நாம் நடத்துவோம். அந்த வெளிச்சம் தான் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை அவர் ஆசீர்வதிக்கட்டும். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, யோவான் 5:35 வசனத்தின்படி இருண்ட காலத்தில் ஒருவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவன் இருந்தபடியினால் அநேக ஜனங்கள் அவனிடத்தில் வந்தார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி அவராலே ஞானஸ்நானம் பெற்றது போல இந்த நாளில் அநேக ஜனங்கள் உமது அண்டையில் வராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் இன்னும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறாது. இதனாலதான் எங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளிப்படாதனாலதான்
இன்றைக்கும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், வசனத்தின் வெளிச்சம், அபிஷேகத்தின் வெளிச்சம், நற்கிரிகளின் வெளிச்சம் வெளிப்பட தேவன் எங்களை பயன்படுத்தும். ஆண்டவர் எங்களை அப்படி பயன்படுத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் வழியாக இந்த ஜனங்களை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறீர். இந்த டிவி சேனலிலிருந்து ஒரு பயங்கர வெளிச்சம் இந்த ஜனங்களுக்குள்ளே பலமாய் பரவ போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இருளை மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய ஜனங்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும். ஆமென்.